அனைவருக்கும் வணக்கம். பதி இலக்கிய சங்கமத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பதி இலக்கிய சங்கமம் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கு. இங்கே வரவங்க நட்பு ரீதியாக சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருந்தாலும் கூட அங்கே வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு நிறைய பேர் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணிபுரிகிறாங்க. நிறைய பேர்களை சொந்தமாக உடன் பிறந்த ரத்த சொந்தங்களாக்கியிருக்கு. அதுக்கு நான் நினச்சி பார்க்குறேன். அது எல்லாத்த விட அருள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மனைவிக்கு ஆப்ரேஷன் திருச்சியில் நடந்துச்சு. அப்போ ரத்தம் தேவைப்பட்டுச்சு, எங்கேயுமே கிடைக்கல. அப்போ பதி இலக்கிய சங்கமத்துக்கு தான் நமக்கு தொடர்பு கொண்டு ரத்தம் தேவைப்படுதுனாங்க. அப்போ தமிழ்மாறன் ஐயாவோடைய தலைமையில் 4 மாணவர்களை அனுப்பி அவங்களுக்கு ரத்தம் கொடுத்து அவங்க உயிரையே காப்பாற்றிருக்கு. அப்போ பதி இலக்கிய சங்கமம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இடமா இருக்குது. அப்படிப்பட்ட பதி இலக்கிய சங்கமம் என்ற ஆலயத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு, இந்த ஆலயத்தின் தலைமை குரு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்மாறன் ஐயா அவர்கள் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு நூல் வெளியிடுறாங்க அப்படின்னா அதில் கரெக்ஷன் போடலாம், அதில் பிழை திருத்தம் பண்ணலாம், அவருக்கு இப்படிலாம் பேசலாம்னு சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக ஒரு நன்றி உரை வாசிக்க வரவருக்கு, ஒரு வரவேற்புரை சொல்ல வரவங்களுக்கு, வாழ்த்துறை வழங்குறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு எல்லாம் தயாராகிட்டீங்களா, இது சாதாரண நிகழ்வு கிடையாது, விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன விஷயத்தை கூட கரெக்ஷன் பண்ணி அதை ரொம்ப தரமாக பண்ணணும், அதை உணர்வுபூர்வமாக பண்ணணும், அது ரொம்ப அற்புதமாக பண்ணணும்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நம்முடைய நூலாசிரியர்களை பலரை உருவாக்கிய பேராசிரியர், பெரம்பலூரின் போதி தர்மன், தமிழ் உலகின் ஞானி, பலரை ரசிகராக்கியதே இவரது பாணி, தங்க தமிழ்மாறன் தலைமுறை ஆட்சியருக்கு இதயபூர்வமான நன்றிகள். மகிழ் உயரங்கள் என்ற அற்புத நூல் வெளியிட முதல் கரம் அருமை இணை பேராசிரியர், நேர்மை தேர்வு நெறியாளர், ஜமால் முகமது கல்லூரியின் தமிழ் துறையின் ஆணிவேர், அன்பு ஆசான் சையத் ஜாகிர் ஹசன் ஐயா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. அவருடைய உரை இன்னைக்கு தான் நான் முதல் முறையாக கேட்டேன். ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா தான் நடத்துகிற நிகழ்வு ரொம்ப உயர்வாகவும் அடுத்தவங்க நடத்துறத ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நான் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இவ்வளோ நிகழ்ச்சி நடத்துகிறேன், அங்கே கம்மியாக தான் வராங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு ஐயா மாதிரியே தமிழ்மாறன் ஐயா அவர் உடன் பிறந்த சகோதரர் மாதிரியே பேசினார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவருக்கு இதயபூர்வமான நன்றி உரை நான் பேச வர்றதுக்கு முன்னாடி 5 நிமிடம் முன்னாடி வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க காலில் விழுவ வந்தாங்க. ஐயா மாதிரி நம்ம என்ன அவருக்கு உதவி செஞ்சோம்னு தெரியலன்னு, பரவாயில்லன்னு. என்னம்மா அப்படின்னா, இல்லை நன்றி உரை 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன், இல்லை பசிக்கு வளருது, ஆடாடா நம்மளுக்கு நிறுத்த சொல்கிறது தான் அப்படி காலில் விழுந்திருக்காங்க. அதை சத்தியமாக நான் 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் என்று அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செஞ்சுட்டு தான் நான் வந்தேன். நான் சத்தியத்தை சில நிமிடம் கடைபிடிப்பதில்லை. அடுத்ததாக முள்பூவன நூல் வெளியிட்ட உயிர் காக்கும் மருத்துவர், உலகம் போற்றும் உத்தமர், ஆரோக்கியம் இதயம் கொண்ட பண்பு நெறியாளர் ஜே பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. ஒரு மருத்துவர் ஒரு பேச்சாளராகவும் இருக்க முடியும், ஒரு மருத்துவர் நோயாளிக்கு ஒரு அண்ணன் தம்பியாகவும் இருக்க முடியுங்கிறத அவரை பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு குறைஞ்சது அவர் எவ்வளோ பல ஆயிரம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் அவர் அதை பார்க்கல. ஒரு உடன் பிறந்த சகோதரன் மாதிரி ஒரு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எத்தனையோ ஆயிரக்கணக்கான நோயாளிகள்ல அவரும் ஒருத்தர். ஆனால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப வந்திருக்காருன்னா அவரெல்லாம் கையெடுத்து கண்டிப்பாக வணங்கணும். அது இது போன்ற நிகழ்வுக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். வளரும் தலைமுறையினருக்கு, மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த சமுதாயம் ஒரு நிறைவான சமுதாயமாக இருக்கும். அதனால் ஐயா அவர்களுக்கு, மருத்துவருக்கு நன்றி. நூலை அன்போடு பெற்றுக்கொண்ட முதல் இதயம், எங்கள் வழிகாட்டி, அனுபவ நெல்லிக்கனி, அற்புதமாக அவருடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ராமசாமி ஐயா அவர்களுக்கும், அவருடைய அன்னையார் லட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றி. ஏன்னா அவங்க அழுதுட்டாங்க.
சொல்லும் பொழுது அப்படியே நூல் வெளியிடுறாங்க, உடனே அவங்க காலில் வந்து விழுவுறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான தருணம் பாருங்க. அப்படியே கண் கலங்குறாங்க. பழனி அந்த இடத்துல கடுதனே வந்துடுச்சு, அப்படியே பின்னாடி போய் அதை சமாளிச்சார். இந்த மாதிரி வந்து ஒரு அழுகை கண்ணீர் வர வைக்கிறது ஈஸி, ஆனால் ஆனந்த கண்ணீர் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் பதி இலக்கியம் ஒவ்வொரு மாதமும் செய்து வருகிறது. ஆனந்த கண்ணீரை வரவழைக்குது. இந்த கண்ணீர் வந்து எல்லோரு படைப்பாளர்களுடைய வீடுகளிலும் அது இருக்கணும். எல்லாருமே அது நம்ம அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்கணும். அதனால் அவங்களுடைய வளர்ப்பு தந்தைக்கும் அவருடைய தாய்க்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். தந்தை ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை நல்வழியில் நடத்தி நாடே போற்றும் உத்தமி நல்லற நாயகி மதிப்பிற்குரிய முனைவர் ராஜலட்சுமி ரோவர் மெட்ரிக் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஒரு பிரின்சிபால் வந்து அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்து அமைதியாக எல்லாத்தையும் கவனித்து பாராட்டுறாங்கன்னா அவங்கள மாதிரி ஆளால் தான் உண்மையிலே நாட்டில் மழையே பொழியுது அப்படி சொல்லுவேன். ரொம்ப அற்புதமாக, ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது, ஆனால் பாராட்டணும், அவங்க நல்லா இருக்கணுங்கிற இந்த ஒரு குணமே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அவங்கள பார்க்கல எனக்கு ஒரு மெய்சிலிருப்பாக இருக்குது. இப்படிப்பட்டவங்களும் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் வந்து நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் உணர்றேன். அதுக்கடுத்து நூலாசிரியருடைய துணைவி அன்பு அருவி அருமை சகோதரி திருமதி கோ சுகன்யா அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஏன்னா கணவன் மனைவி இருக்கும் பொழுது ஒரு கணவன் ஒரு நூல் வெளியிடுறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு கை குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும் பொழுது வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும், ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறாங்கன்னா எவ்வளோ வேலை இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க துணைவியாருடைய சப்போர்ட் இல்லைன்னா இது செய்ய முடியாது. அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து முன்னாடி நின்று அவருடைய நூல் வெளியிட அழகை ரசிக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட துணைவிகள் அமைவது வந்து மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நூலாசிரியர் பெற்றிருக்கிறார். அவருடைய துணைவியாருக்கு என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். பதிகத்தின் மூத்த கலைஞர், முன்னிலையின் முன் இலை, நகைச்சுவை சிற்பி, அறுசுவை பேச்சாளர் சாரங்கபாணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா சாரங்கபாணி ஐயா ரொம்ப அற்புதமாக ஒன்று சொன்னார், என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த முயல் ஆமை கதை இவ்வளோ காலமாக அது வந்து ஒரு முயல் தான் ஓடி வெற்றி பெறும், ஆமை வெற்றி பெறான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதை உங்களை எவன் போட்டி வைக்க சொன்னது, அதே தப்பு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை பரப்பினாரு. அதை சொல்லும்போது எனக்கு ஒன்று, தமிழாசிரியர்னா உங்களுக்கு யார் கவிதை நூல் தான் வெளியிடணும்னு சொல்றது? தமிழாசிரியர்களே எழுத பண்றாங்க கவிதை அப்படிங்கிறாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா ஹார்ட் தான் தெரியும், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னா ஸ்கின்னு தான் நல்லா தெரியும். ஏன் ஒரு தமிழாசிரியர் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கக்கூடாது, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கக்கூடாது, ஒரு சித்த மருத்துவராக இருக்கக்கூடாது, ஏன் ஒரு செய்தி வாசிப்பாளராக இருக்கக்கூடாது, ஒரு தமிழாசிரியராக இருக்கக்கூடாது, ஏன் பேராசிரியராக இருக்கக்கூடாது? அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் பண்ண முடியும். அவங்க தமிழ் படிச்சிருக்காங்க கவிதை தெரியல அப்படின்னு நம்ம யாரையுமே ஒரு மட்டமாக சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு எது இயல்பாக வருதோ அதை செய்யணும். இயல்பாக வர தொழிலை செய்யும் போது தான் அவங்க ஜெயிக்க முடியும். பழனிசாமியே அவர் தமிழும் படிச்சிருக்கலாம், அவர் ரெண்டுமே அவருக்கு நல்லா வருது. ஒரு சிலருக்கு ரெண்டுமே நல்லா வரும். அவர் தமிழும் படிச்சிருந்தாருன்னா இன்னும் சினிமாவுக்கு பாடல் எழுதுறது, ஆல்பம் சாங்கு போகிறது, இளையராஜா அந்த மாதிரி ஒரு பையன் போடுறாப்புல பாருங்க, நிறைய சம்பாதிக்கிறாப்புல. இது மாதிரி தனக்கு இயல்பாக வருது அவருக்கு. அது மாதிரி பண்ணாருன்னா ஆல்பம்லாம் வெளியிட்டாருன்னா நிறைய பாடல்கள் ஹிட்டாகவும் அவர் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத கூறி நம்முடைய சாரங்கபாணி ஐயா அவர்களுக்கு நன்றி. விமர்சனங்களை சரியாக கொடுத்து பதியமிட்ட நாள் முதல் பதியத்தில் பாதம் பதித்து வரும் வரலாறு சிறப்பு மிக்க சிறந்த வரலாற்று நூலாசிரியர் விருதை தமிழக அரசாலேயே வாங்கி பெரம்பலூரின் பெருமையை உலகறிய செய்த அறிவு சிகரம் முன்னிலை வழங்கிய ஜெயபால் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர் எப்பவுமே வளவளன்னு பேசவே மாட்டார், சுருக்கமாக திருக்குறள் மாதிரி தான் சொல்லுவார், பழமொழி மாதிரி தான் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப குறைவாக தான் பேசுவார், ஆனால் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. மகிழ் உயரங்கள் நூல் அறிமுகம் செய்த நூலின் சுவை மாறாமல் கொடுத்த மலர் நெஞ்சம் கொண்ட மகேஸ்வரிக்கு என்னுடைய மனதார நன்றிகள். ஏன்னா ரொம்ப அற்புதமாக மகேஸ்வரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வெடிப்பாங்க, அப்பளமா பொறிப்பாங்க அப்படின்லாம் சாரங்கபாணி ஐயா சொன்னாங்க. அவர் சொன்னது மாதிரியே தான் நடந்துச்சு. ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க.
அவங்க எனக்கு தலைப்பை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கும்போதே எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் சிறப்பாக பேசுவேன்னு. அப்போவே நீங்கள் மாற்றி நீங்கள் இன்னும் கூட கூடுதலான சிறப்பாக வந்து அடுத்த நிகழ்வுல இது மாதிரி பண்ணுங்க. இது நடந்துருச்சேங்கிறத விட இப்போ வந்திருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே அப்படிதான் அந்த நூலை வந்து மிக சிறப்பாக வந்து அதிகம் சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய இதே கணித நன்றிகள். அதுக்கு அடுத்தது நம்முடைய முள் பூவனம் நூலை அறிமுகம் செய்த பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், மேடை பேச்சாளர், பேராசிரியர் முத்துமாறன் ஐயா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. அவரை பல இடங்களில் பார்க்குறேன். அவர் நிறைய இடங்களில் சிறப்பு விருந்தினராக போகிறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்ல கவிதை சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் வந்து ஒரு உயர்ந்த தூய தமிழில் பேசுகிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவருடைய வார்த்தைகளுக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கடுத்தது நூலாசிரியர் சுகப்பழனி என்ற பழனிசாமி அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. உழைப்பிற்கு உதாரணம், சிக்கனத்தின் சிகரம், கவிதையின் செல்லப்பிள்ளை, கணிதத்துறையின் கவிதை ஓவியம். பழனிசாமி வந்து வாடகை வீட்டில் தான் பெரம்பலூரில் குடியிருந்தார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். பாத்திரம் இருக்குது, சாப்பாடு சாம்பார் எல்லாம் வச்சுருக்காரு. அவர் நல்லா சமைப்பார். ரொம்ப அற்புதமாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாரு, கூட வேலை செய்கிறவங்களுக்கு. அப்போ ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். பாத்திரத்தில் சாப்பாடு போடும்போது அந்த கரண்டி வந்து சுரண்ட சவுண்ட் இருந்தது. அதை கூட வந்து மரக்கட்டையில் மர இதில் செஞ்சு வச்சுருக்காரு, வாங்கி வச்சுருக்காரு. அதை நான் இப்படி கரண்டியமோ சவுண்டு வந்தது. உடனே பக்கத்தில் வந்து மற்றவங்க குடியிருக்காங்க, ஹவுஸ் ஓனர் குறிப்பாக இருக்காங்க. அதனால் வந்து சத்தம் போடாமல் சாப்பாடு எடுங்க அப்படிங்கிறார். ஒரு விஷயம், ஹவுஸ் ஓனருக்கு பயமா இல்லை இவருடைய மனித நேயமானு தெரியல. ஆனால் ரொம்ப அற்புதமாக அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. ரொம்ப நல்லா இருக்கு. அவருடைய கணித வகுப்பு நடத்தும்போது கூட வெறும் கவிதையிலே பேசுவார். மாணவர்களே எனக்கு புரியல, கமலஹாசன் பேசுகிற மாதிரி இருக்குது அவருக்கு அப்படிம்பாங்க. ரொம்ப கவிதை வரிகளாக பேசுவார். அவர் பேசுறது பெரும்பாலான நேரம் யாருக்குமே புரியாது. நல்லா அறிஞராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப அற்புதமான நூலாசிரியர். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். வரவேற்புரை வழங்கிய தமிழ் தாயின் சிறந்த பிள்ளை, யாருமே எட்ட முடியாது இவரின் புகழின் எல்லை, உலகத்தரம் வாய்ந்த தமிழாசிரியை வசந்தமல்லி அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. வசந்தமல்லிகா அம்மா மாதிரி ஒரு தமிழாசிரியரை உண்மையிலே பார்க்க முடியாது. என் வாழ்நாளுடைய இறுதி நிமிடம் வரை நான் உங்களுக்கு வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன விஷயம், வரவேற்புரை நீங்கள் கவனிச்சிங்க தெரியும். வரவேற்புரை தானே, நன்றி உரை தானே நினைக்கவே மாட்டாங்க. அதை வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் நோயாளியை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் எப்படி ரிஸ்க் எடுப்பார், எப்படி கவனிப்பார், அந்த மாதிரி கவனமாக இருப்பாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் நர்ஸ் வந்து என்னுடைய தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்க கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே பேசிக்கிட்டே நான் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரு. அவங்க வந்து சின்சியரான ஒரு டாக்டர். ரொம்ப அற்புதமான வரவேற்புரை நல்கிய வசந்தமல்லி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றிகள். வாழ்த்துறை வழங்கிய வார்த்தை வித்தகர், வாழ்க்கையின் வள்ளல், வார்த்தையால் மயக்கிய மாயகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மாயக்கண்ணனின் ஒரு இலக்கியங்களில் கூட சொல்லுவாங்க, அதாவது மாயகிருஷ்ணனுடைய குழல் ஓசையை கண்டு ஆடு மாடுகள் எல்லாம் மயங்கினன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மாயகிருஷ்ண ஐயாவுடைய குரலை கேட்டு அந்த மாயகிருஷ்ணனை கூட மயங்குவானாட்டுக்கு. அந்த மாதிரி தன்னுடைய பேச்சாற்றலால் ரொம்ப கட்டி போட்டார். எல்லாரும் கவனிக்க, திரும்பி பார்த்தேன், எல்லாருமே 100% கவனிச்சாங்க. ரொம்ப மாயகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார நன்றிகள். தலை சிறந்த கவிஞர், நட்புக்கு இலக்கணம், பண்பின் சிகரம், யாருக்கும் வராது இவரது குணம், வாழ்த்துரை வழங்கிய சுரேஷ்குமார் கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. ரொம்ப எளிய மனிதர், எல்லோருக்கும் பிடித்த ஒரு மனிதர், நல்ல மனிதர். அவருக்கு என்னுடைய மனமார நன்றிகள். அடுத்ததாக அற்புத நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய ஆனந்த குணம் படைத்த இளைய சூப்பர் ஸ்டார் சிவாஜி அவர்களுக்கு அன்பான நன்றிகள். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், விழாவிற்கு உதவி செய்தவர்கள், மறைமுகமாகவும் நேரடியாகவும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவங்களுக்கு என்னுடைய நன்றி. பல்வேறு ராமானுஜம் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வைத்த ராமானுஜம் தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நல்ல இலக்கணத்தில் ஆசிரியர்களுக்கே தன்னுடைய சந்தேகங்களை சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட, இலக்கணத்தில் ஆழ்ந்த புலமை கொண்ட ராமானுஜம் அவர்களுக்கு அன்பான நன்றி.
பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த இனிய எளிய விழாவிற்கு வந்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பான